டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற டெல்லி சுல்தானியம்ன்ற பாடத்தோட 2வது பகுதி தான் பார்க்குறோம். முதல் பகுதி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாட்டி அந்த வீடியோவை பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல என்ன பார்த்தோம்? முகமது கோரியோட இறப்புக்கு பின்னாடி மம்லுக் அரச வம்சம் வந்துச்சுன்னு பார்த்தோமா? அதாவது மம்லுக்னா என்ன? ஒரு அடிமை வம்சம். அடிமைகள் பேர் தான் மம்லுக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மம்லுக் அரச வம்சத்துக்கு அப்புறம் வந்தது அலாவுதீன் கில்ஜி அரச வம்சம் வந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் இப்போ வர்றது துக்ளக் அரச வம்சம். இந்த துக்ளக் அரச வம்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற ரெண்டுமே ரொம்ப சின்ன பார்ட்டு தான், சரிங்களா? அதை பார்த்துட்டோம்னா இந்த கிளாஸ் டெல்லி சுல்தானியம்ன்றது முடிஞ்சிடும். நீங்கள் இது வரைக்கும் படித்தது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் படித்த வருஷங்கள்லாம் அப்படியே நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மொதல் பார்ட்டில் படித்த அந்த வருடங்களோட கண்டினியூஸ்லேருந்து இங்கே போகிறோம். நீங்கள் அந்த பார்ட்டில் இருக்கிற வருஷங்கள் பின் பாயிண்டில் வச்சுருக்கிற வரைக்கும் அந்த இதை படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? அந்த இதை படித்து முடிச்சிருங்க. டீட்டெயிலாக படித்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ரெண்டையும் ஒன்றா படிச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க, கன்ஃபியூஷன் ஆயிரும். ஈஸியாக படிக்கணும்னா இதுதான் மெத்தட். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, துக்ளக் அரச வம்சம் இது எத்தனை வருஷங்கள்னா 1320 1414. அதாவது அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட முடிவுக்கு பின்னாடி ஆரம்பிக்குது 1320 1414 வரைக்கும். இதில் முதல் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். 1320 24 வருஷம், வெறும் 4 வருஷங்கள் இவர் ஆட்சி பண்ணார். இந்த அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இழப்பை தொடர்ந்து அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டது. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக அமைஞ்சது. கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜூனா கானை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். அந்த ஜூனா கான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வாரங்கள் அரசரான பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு கொள்ளையடத்த பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்பினார். இந்த 2 பாயிண்ட் புரியுதுங்களா? அலாவுதீன் கில்ஜி இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல்வேறு பகுதிகளாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை மீட்கிறதுக்கே இந்த கியாசுதீன் துக்ளக்கு பெரிய வேலையாயிப்போச்சு. அவரோட மகனான ஜூனா கான், இந்த ஜூனா கான் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வச்சாரு. அவரு அந்த வாரங்கள் அரசர் யாருன்னா பிரதாபருத்திரனை வெற்றி கொண்டு கொள்ளையெடுத்த செல்வங்களோட ஊருக்கு திரும்பி வந்தாரு. இந்த செல்வங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொண்டு தான் கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே இருக்கிற துக்லகாபாத் அப்படின்ற ஒரு புதிய நகரையே நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார். இந்த செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு வந்தது யாரு? ஜூனா கான். ஜூனா கான்ன்றது இன்னொரு பேர் என்னன்னா முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, இவரோட பேர் தான் முகமது பின் துக்ளக். இவரை பத்தி பின்னாடி படிப்போம். இப்போ இந்த கியாசுதீன் துக்ளக்கை பார்த்துட்டு இருக்கிறனால அதை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த ஜூனா கான் எடுத்துட்டு வந்த செல்வங்களை வச்சு டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற துக்லகாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை நிர்மாணிக்க அடிக்கல் நாட்டுறாரு. யாரு? கியாசுதீன் துக்ளக். இருந்த போதிலும் அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமா கொன்றது போலவே இந்த அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மாமனாரான ஜலாலுதீன் கில்ஜி அவரை கொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஜூனா கானும் தனது தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றதா சொல்லப்படுகிறது. இந்த ஜூனா கான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு 1325 அரியணை ஏறினார். இப்போ கியாசுதீன் துக்ளக் முடிச்சிட்டோம். இந்த கியாசுதீன் துக்ளக் 1320 1324 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறம் 25 இப்போ ஜூனா கான்ன்றவர் முகமது பின் துக்ளக் அப்படின்ற பெயர்ல அரியணை ஏறாரு. இந்த ஜூனா கான் முகமது பின் துக்ளக் 2 பேருமே ஒன்று தான். பேர்களை மாற்றிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. இவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் 2 பேர் இருக்கும் இந்த பாடத்திலேயும். அதனால ஜூனா கான்றது முகமது பின் துக்ளக்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ முகமது பின் துக்ளக்கை பற்றி பார்ப்போம். முகமது பின் துக்ளக் இவரோட ஆட்சி காலம் எவ்வளோனா 1325 1351 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவருக்கு முன்னாடி வந்த கியாசுதீன் துக்ளக் எத்தனை ஆண்டு காலம்? 4 ஆண்டு காலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 26ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் புக்கில் கொடுத்துருக்கிறது 25, ஆனால் இங்கே கொடுத்துருக்க டேட்டா படி 26. ஓகேங்களா? முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர், ஆனாலும் அவர் கடுமையானவராக இருந்தார். அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார். அலாவுதீன் கில்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, முன்னாடி இருக்கிற கில்ஜி வம்சத்தை பற்றி ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி நாடுகளை கைப்பற்றினாரு, அதை கொள்ளையடிச்சாரு. அந்த அரச குடும்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா, கொள்ளையடிச்ச அந்த நாடுகளோட அரச குடும்பங்களை தன்னை சார்ந்து இருக்குமாறு செஞ்சார், தனக்கு வரி கட்டுற மாதிரி செஞ்சாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா, இந்த துணைக்கண்ட முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டார். தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாத்தினார். புரியுதுங்களா? இந்த இது முன்னாடி ரெஃபரன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றும் போது டெல்லி சுடுகாடானதுன்னு சொல்லி படிச்சோமா முன்னாடி.
இப்ப இந்த தேவகிரின்ற பெயர் இருக்கு பாத்தீங்களா, இதையுமே தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. தேவகிரின்ற பெயரை தௌலதாபாத்ன்றது மாத்துறாரு. சுல்தான் மட்டும் அங்க போக மாட்டாரு. அவரோட படைகள், அந்த மக்கள், நாட்டு மக்கள், கால்நடைகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போவாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போது பல லட்சம் மக்கள் இறப்பாங்க அந்த இடத்துல. நகரமே கிளம்பி போகுது. அப்படின்னா அந்த டெல்லியில இருக்க ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே நடந்து கீழே அப்படியே இந்தியாவோட மையப்பகுதியில் இருக்கு இந்த தேவகிரி. அங்க போகிற வரைக்கும் எப்படி எவ்வளவு இறப்புகள் நடந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதனால தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் மீண்டும் டெல்லிக்கு திரும்புமாறு அனைவருக்கும் ஆணையிட்டார். இப்போ டபுள் த எஃபோர்ட் ஆகி போச்சு. பாதி தூரம் போயிட்டாங்க. பாதி தூரம் போறது இத்தனை ஆயிரம் மக்கள் இறக்குறத பார்த்துட்டு முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா, நம்மளோட திட்டம் தவறானது, திரும்ப நம்ம டெல்லிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போறாங்க. அப்படி போகும்போதும் அப்பயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்குறாங்க. அப்போது டெல்லி திரும்பிய மொராக்கா நாட்டு பயணியான இபன் பாதுஷா, படத்துல இவரை பத்தி பார்த்தோம் பார்த்தீங்களா, இவர் டெல்லி அடைஞ்ச போது அது காலியான கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். யார் குறிப்பிட்டுள்ளார்? இபன் பாதுஷா. ஏன்னா டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றும் போது எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் மக்கள் தான் அங்க இருந்தாங்க. அது ஒரு கைவிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லி அந்த சமயம் இபன் பாதுஷா என்ன சொல்றாருன்னா, அது ஒரு காலியான கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதுங்களா? அடுத்து அலாவுதீன் நிலவரியை தானியமா வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். அலாவுதீன் கில்ஜி பார்த்தோம்ல. ஆனா இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா, நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும்னு ஆணையை பிறப்பிச்சார். முதல்ல தானியமா தான் இந்த நிலவரியை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாடங்கள்ல போன வீடியோல நான் கேட்டிருந்தேன், இறைனா என்ன, பாலினா என்னன்னு. யாரும் கமெண்ட் பண்ணல. இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இறை என்பது எந்த வரி, வாலி என்பது எந்த வரி, எந்த காலத்துல போடப்பட்ட வரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா சொல்ற கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அலாவுதீன் கில்ஜி நிலவரியை தானியமா தான் வசூல் செய்யும் முறையை பின்பற்றினாரு. ஆனா அதை துக்ளக் என்ன பண்றாருன்னா, முகமது பின் துக்ளக் நிலவரியை பணமா வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட சேர்த்து நிலவரியை அதிகப்படியா உயர்த்திட்டாரு. அது பஞ்சங்காலங்கள்ல பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியும் அளவுக்கோ வெள்ளியோ கைவசம் இல்லை அந்த டைமிங்ல. அப்படி இருக்கிற டைமிங்ல துக்ளக் என்ன பண்றாருன்னா, போதுமான அளவு வெள்ளியோ தங்கமோ இல்லாத காலத்துல என்ன பண்றாருன்னா செப்பு நாணயங்களை வெளியிடுறாரு. பெரிய தவறு, இவர் செய்த பெரிய தவறே இதுதான். இந்த செப்பு நாணயங்களை அடையாள பணமா வெளியிடும் போது கள்ள நாணயங்கள் பெருகுவது அன்றாட நிகழ்ச்சி ஆகிருச்சு. ரீசன் என்னவா இருக்கும்? அந்த காலத்துல உபயோகிக்கப்பட்ட கலன்கள், பாத்திரங்கள் எல்லாமே செப்பு. வீட்டுக்கு வீடு செப்பை உருக்கி அவன் காயின் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்ல அந்த காலத்துல. அதனால கள்ள நாணயங்கள் அதிகப்படியா வெளியிட ஆரம்பிச்சது. இதனால இந்த கள்ள நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்ததுனால ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பு இழந்து போச்சு. அதனால வணிகர்களும் அதை பொருட்களை விற்கிறது, அந்தக்காக பொருட்களை விற்று காசு அந்த நாணயங்களை வாங்குறதுக்கு தயங்கினாங்க. வெளிநாட்டு வணிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட வியாபாரத்தை முற்றிலுமா நிப்பாட்டிட்டாங்க. இதனால ஒட்டுமொத்த வணிகமே பாதிப்புக்குள்ளாயிருச்சு. இதை பார்த்துட்டு முகமது பின் துக்ளக் என்ன பண்றாருன்னா, செப்பு நாணயங்களை ஃபுல்லா திரும்ப பெற்றுக்கிட்டு அதற்கு மாற்றாக தங்க வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இதனால அரசே திவாலாகி போச்சு. இருக்கிற கொஞ்சம் தங்கமும் வெள்ளி நாணயங்களை அடிச்சு வெளியிட்டாரு. இந்த வணிகம் நின்று போச்சுன்னா மொத்த பொருளாதாரமே முடங்கிரும்ல. அப்படி முடங்கிருச்சுன்னா இந்த நாட்டுக்கு செல்வம்ன்றது ஒண்ணு கிடையாதுல்ல. அதனால இருக்கிறத கொஞ்சம் தங்க வெள்ளியை வச்சு தங்க நாணயங்களை அடிச்சு விடுறாரு. அப்படி இது பண்ணும்போது அரசு கஜானா மொத்தமா காலி ஆயிருது. அதனால அரசுமே திவாலாகுது. தோவா பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளில் கிளர்ச்சிகள் வெடித்தன. அவை கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனர். எந்த பகுதியில? தோவா பகுதியில. அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சங்களும் ஏற்பட்டுச்சு. அப்ப பாத்துக்கங்க, முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி காலத்துலதான் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கு. அவர் வெளியிட்ட நாணயங்கள் போயிடுச்சு. ஒவ்வொரு அரசர்களும் தங்களை சுதேச அரசர்களா அறிவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. டெல்லி சுல்தானின்ற ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சியை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஆமா, இப்படி செஞ்சா நிலவரி அதிகப்படுத்துறது, தலைநகர டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துறது, அதே மாதிரி செப்பு நாணயங்களை வெளியிட்டு பொருளாதாரத்தை முடங்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால பல்வேறு மாகாண ஆளுநர்கள் என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களா பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்னேன்ல முன்னாடி பாயிண்ட் இதுதான். அவுத், முல்தான், சிந்து மாகாணங்கள். துக்ளக் பேரரசோட மேப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பிங்க் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது பூராமே துக்ளக் பேரரசா இருந்தது. அது முகமது பின் துக்ளக் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கைவிட்டு போக ஆரம்பிக்குது. டெல்லி எங்க இருக்கு, நாட்டோட மையப்பகுதி தௌலதாபாத் எங்க இருக்கு நினைச்சு பாருங்க.
இங்கேருந்து இங்கே வரைக்கும் மக்களை கொண்டு வந்தால் என்ன ஆவாங்க? நடந்தே நடைப்பயணமாகவும் மக்கள் கால்நடைகள் 3 பேரையுமே கூட்டு வரும்போது பல்லாயிரம் மக்கள் இறக்குறாங்க. திரும்ப ரிட்டர்ன் ஜெர்னி இங்கேருந்து மறுபடியும் டெல்லிக்கே கொண்டு போகிறாரு. அப்போ எத்தனாயிரம் மக்கள் இழந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அதோட சேர்த்து நாணயங்களில் ஃபெயில் ஆனது இதெல்லாம் ரீசனாக காட்டி நிறைய அரசுகள் தனித்தனி அரசுகள் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. டெல்லி சுல்தானியமே முடிவுக்கு வர ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு அவரோட காலத்தில். தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகளும் எழுச்சி பெற்றன. துக்ளக்கிடம் முன்னாடி படைவீரராக பணியாற்றின பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார். தௌலதாபாத் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுற்றி இருக்கிற கைப்பற்றப்பட்ட பகுதிகள் எல்லாமே தனி ஒரு ஆட்சி, தனி சுதந்திர அரசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டாரு. அவரோட பெயர்லேயே அது பாமினி சுல்தானியம் அழைக்கப்பட்டது. பாமினி சுல்தானியம் பின்னாடி படிப்போம் சரிங்களா. 1335 மதுரை சுல்தானியம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற அந்த மதுரை சுல்தானியம் அந்த பகுதி தனி சுல்தானியமாக உருவாச்சு. 1346 வங்காளம் அது தனி சுதந்திர அரசாச்சு. கடைசியில் இது ரெண்டுமே தனித்தனி சுதந்திர அரசுகளாக உருவாச்சு. முன்னாடி வட பக்கம் இருக்கிறதுலாம் தனி சுதந்திர அரசாச்சு. இப்போ தென் பகுதியில் இருக்கிறதுக்கு வருடங்கள் கொடுத்துருக்காங்க, மறந்துடுறாங்க. 1335 தான் மதுரை சுல்தானியம் உருவாச்சு. 1346 வங்காளம் சுதந்திர அரசாயிருச்சு. கடைசியா 1351 மார்ச் 23 முகமது பின் துக்ளக் மரணம் அடைந்தார். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்ததை அப்படியே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருவோம். வருஷங்கள்லாம் ஒரு தடவை பாட்டு வந்துருவோமா? வாங்க. கியாசுதீன் துக்ளக்கோட ஆண்டு காலம் இது 1320 1324 வரைக்கும் மொத்தம் 4 ஆண்டுகள். இவரோட மகனான ஜூனா கானை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வச்சு வாரங்கல் அரசர் பிரதாபருத்திரனை வெற்றி கொண்டு கொள்ளையெடுத்த பெருஞ்செல்வத்தோட டெல்லிக்கு பக்கத்திலேயே துக்லதாபாத் அப்படின்ற ஒரு நகர நிர்மாணம் செய்தாரு. யாரு? கியாசுதீன் துக்ளக். எப்படி அலாவுதீன் கில்ஜி தன்னோட மாமனாரான ஜலாலுதீன் கில்ஜியை வஞ்சகமா கொன்னது போலவே ஜூனா கானும் தன்னோட தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். இந்த ஜூனா கான் தான் முகமது பின் துக்ளக் அப்படின்ற பெயர்ல 1325 அரியணை ஏறினார். 1320 24 கியாசுதீன் துக்ளக். இப்போ 1325 51 வரைக்கும் மொத்தம் 26 ஆண்டு காலம் முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வராரு. இவரோட ஆட்சியில நிறைய மிஸ்டேக்குகள் நடக்குது. இவர் கொஞ்சம் கொடூரமான ஆளா இருந்தாரு, கடுமையான ஆளா இருந்தாரு. இவர் இந்த துணைக்கண்டம் முழுவதும் தன்னோட நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி கனவு காண்டினாரு. தன்னோட இறையாண்மை விரிவுக்கு வசதியாக தலைநகரை மேல இருக்க தலைநகர் டெல்லியை கீழே இருக்க தேவகிரிக்கு மாத்தினாரு. தேவகிரின்ற பெயரையுமே தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி மாத்தினாரு. ஒட்டுமொத்த மக்களையுமே டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது பல்லாயிரம் மக்கள் இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது அவர் திட்டம் தவறானது அப்படின்னு சொல்லி உணர்ந்து மறுபடியும் மக்களை திரும்ப டெல்லிக்கே போக சொல்றாரு. அப்படி போகும்போதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்குறாங்க. அந்த டைமிங் டெல்லிக்கு திரும்பி போகும்போது முகமது பின் துக்ளக் டெல்லிக்கு திரும்பி போகும்போது அந்த டைமிங் வந்திருந்த மொராக்கோ பயணியான இபன் பாதுஷா என்ன சொல்றாருன்னா, அது டெல்லியை பார்த்து அது ஒரு காலியான கைவிடப்பட்டதாக அல்ல, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. முன்னாடி அலாவுதீன் கில்ஜி நிலவரியை தானியமா வசூல் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது பணமா வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிச்சாரு. அதனால பஞ்ச காலங்கள்ல பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்திச்சு. போதுமான அளவுக்கு நாணயங்களோ அல்லது புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லாததுனால செப்பு நாணயங்களை வெளியிட்டாரு. அது கள்ள நாணயங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு விளைவாகிருச்சு. இதனால ஒட்டுமொத்த வணிகமே பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் தடை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தோவா பகுதியில் முகமது நிலவரி உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சிகள் வெடித்தன. விவசாயிகளோட கிளர்ச்சி வெடிச்சிச்சு. அதனால் அவங்கெல்லாம் கொடூரமான முறையில் அடக்கப்பட்டாங்க. கொலை செய்யறது, தடியடி நடத்துறது, இந்த மாதிரி முறையில் அடக்கப்பட்டதுனால விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதே கைவிட்டாங்க. அதனால அந்த பகுதியில் அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட்டது. இந்த முகமது பின் துக்ளக் மொத்தம் 25 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இருந்தார். அவரோட ஆட்சி காலத்தில் டெல்லி சுல்தானியமே எல்லா பக்கமும் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. மேலே நார்த்தில் அவுத்து, முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களோட ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு தங்களை சுதந்திர அரசுகளை பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க. இது புறமே வடக்கு பக்கம் நடந்தது. கடைசியாக 1351 மார்ச் 23 மரணம் அடைஞ்சாரு. 1320 1351 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இது வரைக்கும் படிச்ச மனசுல இருக்குல்ல. கியாசுதீன் இருக்காரு பார்த்தீங்களா, கியாசுதீன் துக்ளக் அவரோட இளைய சகோதரர் தம்பியோட மகன் தான் இந்த ஃபிரோசா துக்ளக். அதாவது முகமது துக்ளக்கோட தம்பின்னு கூட சொல்லிக்கலாம், ஒன்று விட்ட தம்பி. ஃபிரோசா கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை, பிரிந்தென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை. தென்பகுதி மாகாணங்கள் மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. போனது போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். யாரு? ஃபிரோசா துக்ளக். தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் சூபி ஞானிகளுக்கும் ஏனைய ஃபிரோசா தாராள மனத்துடன் பரிசுகளை வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைக்கு செறிவும் எடுத்தார். இவர் ஒரு நைசஸ்ட் பர்சனாக இருந்திருக்கார் அந்த இடத்துல. எங்க நம்ம
டெல்லி சுல்தான். இந்த சுல்தானியம் அப்படின்றத நம்ம வந்து கொடூரமான அடக்குமுறையில போகாம நம்ம அன்பால இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவனாரு. கல்லூரி, மருத்துவர்கள், மசூதிகள் ஆகியவற்றையும் கட்டினார். பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார். மனிதாபிமற்ற கொடூரமான முன்னாடி சுல்தான் வந்து கரெக்டான எடையை தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பார்ட் முதல் பார்ட்ல எடை அதிகமாக வச்சு வித்தாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நிகரானது நம்ம உடல்ல இருந்து சதையை வெட்டி எடுத்துக்குவாங்க. எவ்வளோ கம்மியாக வியாபாரிகள் விற்கிறாங்களோ அவ்வளோக்கு அதிகமாக நிறைய அதை சதைகளை வெட்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தண்டனைகள்லாம் ஒழிச்சாரு. இஸ்லாமிய சட்டங்களால் முன்னாடி வரைக்கும் இவைகள்லாம் கொடூரமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் அதெல்லாம் குறைச்சிருக்காரு. ஒவ்வொரு மனிதாபிமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 200 தோட்டங்களை உருவாக்கிய அவர், தோட்டங்கள்னா கார்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்ட ஃபெரோஷா துக்ளக். சுல்தானியத்தை கட்டி காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். இருந்த போதிலும் ஃபெரோஷா துக்ளக்கோட இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இல்லை. அவரோட மகன் முகமது கான், ஃபெரோஷா துக்ளக்கோட மகன் முகமது கான் 10 வயதில் ஃபெரோஷா துக்ளக் இயற்கை எழுதினார். புரியுதுங்களா? முத பார்த்தது யாரு? 1320 இருந்து 1324 வரைக்கும் யாசின் துக்ளக். அதுக்கப்புறம் என்று அழைக்கப்படுகிறவர் முகமது பின் துக்ளக் 1325 இருந்து 1351 வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஜூனா கான் என்று அழைக்கப்படுகிற முகமது பின் துக்ளக். யாசின் துக்ளக்கோட மகன் ஜூனா கான் என்று அழைக்கப்படுகிற துக்ளக். அடுத்து வந்தவர் ஃபிரோஷா துக்ளக். இவர் யாருன்னா இந்த கியாசின் துக்ளக்கோட தம்பி மகன். ஓகேங்களா? ரிலேஷன் புரியுதுங்களா? இப்படி ரிலேட்டடா படிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க உங்க புக்ல. தைமூரோட படையெடுப்பு நடக்குது 1398. அது யார் அந்த தைமூர்? அதாவது மத்திய ஆசியால சாமர்கண்ட் அப்புறம் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளை சேர்ந்தவங்க தான் அந்த தைமூர். இவங்க இந்தியாவுக்குள்ள இந்த டெல்லியை சுத்தி 1398 படையெடுக்கிறாங்க. படையெடுத்து பல செல்வங்களை கொள்ளையடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொண்டாங்க. பெரிய மனித படுகொலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்த தைமூர்கள் வட இந்தியாவிற்கு மேற்கே இருக்க சில இடங்களை கைப்பற்றினாங்க. இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுத்து நுழைஞ்ச 1398 டிசம்பர் மாசத்துல டெல்லியை கொள்ளையடிச்சாங்க. புரியுதுங்களா? தைமூர் படையெடுப்பு 1398 டிசம்பர் மாசம். தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்பு உள்ளான பகுதி பஞ்சாப். முதல் டெல்லி, அடுத்து பஞ்சாப். தங்கம், வெள்ளி நகைகள் என பெருஞ்செல்வத்தை கொள்ளையடிச்சு எடுத்து சென்றார். மேலும் தைமூர் செல்லும் போது என்ன பண்றாருன்னா, சாமர்கண்ட், அவரோட அந்த மத்திய ஆசியால இருக்க அந்த பகுதியில சாமர்கண்ட்ல நினைவு சின்னங்கள் கட்டுறதுக்கு இங்க இருக்கிற அந்த தச்சு வேலை செய்வோர், கட்டட கலைஞர்கள், இது போன்ற இந்த இந்திய கைவினை கலைஞர்களை பூரா அடிச்சு இழுத்துட்டு போறாரு. அங்க போய் இது கட்டுறதுக்கு. புரியுதுங்களா? டீமுகளா வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. 1398 பார்த்து முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம், அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல தலைவர்கள் யாரும் இல்லாததுனால அடுத்து எது வருதுன்னா சையது அரச வம்சம் வருது. இந்த சையது அரச வம்சமும் லோடி அரச வம்சமும் ரொம்ப சின்னதான். டீட்டெயில்ஸ் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்துக்குவோம். 1414 இருந்து 1451 வரைக்கும் சையது அரச வம்சம் வருது. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை, அடுத்து முகலாயர்ன்ற டாபிக் பார்ப்போம், அப்ப புரியும். முகலாயர் படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் என்ன பண்றாருன்னா, தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு அவர் எந்தெந்த இடத்த கைப்பற்றியிருந்தாருன்னா டெல்லி, மீரட், பஞ்சாப், இந்த 3 பகுதிகளை கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமிச்சுட்டு செஞ்சார். இந்த 3 பகுதிகளுக்கு. சாமர்கண்டுக்கு போவார் பார்த்தீங்களா? அப்படி போகும்போது தைமூர் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு ஆளுநரை நியமிச்சுட்டு போறாரு. அவர் பேர் வந்து கிசிர்கான். அவர் 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தார். இவர் தான் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தார். புரியுதுங்களா? தைமூரோட படையெடுப்புக்கு பின்னாடி தைமூர் வந்து தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசிர்கான் அப்படின்ற தன்னோட பிரதிநிதியை ஆளுநராக நியமிச்சுட்டு போறாரு. அவரு தான் சையது அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இவ் அரச வம்சம் 1451 வரை நீடிச்சது. அவ்வம்சத்தோட கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. சரிங்களா? சையது அரச வம்சத்தோட கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா. முதல் அரசர் யாருன்னா கிசிர்கான். இந்த அலாவுதீன் ஆலம் ஷா என்ன பண்றாருன்னா 1451 அரச பதவியை துறந்துட்டாரு. இது சிர்ஹிந்த்னா பஞ்சாப் பகுதி. சிர்ஹிந்த் என்று அழைக்கப்படுகிற பஞ்சாப் பகுதியை ஆளுநராக இருந்த பஹலுல் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பை வழங்கியச்சு. ஆலம் ஷா அவர் 1451 சையது அரச வம்சத்தை சேர்ந்தவர், பதவியை துறந்துட்டு போனதுனால அடுத்து பஹலுல் லோடி அவர் வந்து எதா இருந்தாருன்னா பஞ்சாப் பகுதியோட ஆளுநராக இருந்தார். சிர்ஹிந்த். ஓகேங்களா? பஞ்சாப் சிர்ஹிந்துன்னு சொல்லுவாங்க. அந்த லோடிக்கு வந்து டெல்லியின் சுல்தானாக வாய்ப்பை வழங்கியது. அவரே வந்து லோடி வம்சத்தை தோற்றுவித்தாருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1398 தைமூர் படையெடுப்பு முடிஞ்சுச்சு.
அடுத்து டெல்லி சுல்தானத்துக்கு ஒரு அரசர் தேவைப்படுது அப்படின்றதுனால தைமூர் என்ன பண்றாருன்னா, அவர் சாமர்கண்ட் அப்படின்ற ஏரியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை ஆளுநரா நியமிக்கிறாரு. அவர் பேர் வந்து கிஷிர்கான். இவர் வந்து இந்த கிஷிர்கான் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் 1414 சையது அரச வம்சம் அப்படின்றத தோற்றுவிக்கிறாரு. இந்த அரச வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. அவரோட டைமிங் வந்து எந்த காலத்துலேருந்து எந்த காலம்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் அவர் பதவி நீத்த டைமிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எந்த காலம்னா 1451. அப்போ பார்த்துக்கோங்க, இதோட முடிச்சு 1414 1451 வரைக்கும் சையது அரச வம்சம். இவர் ஆட்சி செஞ்சு இவர் வந்து பதவியை விட்டு துறந்து போகும்போது டெல்லி சுல்தானியம் வந்து காலியாக இருக்குது. தலைவர் பதவின்றது டெல்லி சுல்தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டது யாருன்னா பகலூல் லோடி. அவர் லோடி அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இப்போ லோடி அரச வம்சத்தை பார்ப்போம். 1451 1526 வரைக்கும். 1489 பகலூல் லோடியை தொடர்ந்து அவரோட மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாத்தை பொறுப்பேற்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்தது 1451 1489 வரைக்கும் பகலூல் லோடி. அதுக்கப்புறம் வந்தவர் சிக்கந்தர் லோடி, அவரோட மகன் சுல்தானா பொறுப்பேற்றாரு. அவர் கலைகளையும் கல்விகளையும் ஆதரித்தாரு. ஆக்ரா நகருக்கு பார்த்தீங்களா, அவரை தான் நிர்மாணிச்சார். யாரு? சிக்கந்தர் லோடி. அந்நகரை தலைநகராக்கினார். டெல்லி சுல்தான்களுக்கு தலைநகர் இப்போ வந்து ஆக்ராவா மாறிடுச்சு. அவர் 1517 மரணமுற்றதை தொடர்ந்து அவரோட மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவியேற்றார். 3 லோடிகள் பார்த்துட்டோம். பகலூல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்போ வந்து இப்ராஹிம் லோடி. அவர் எப்போ பதவியேற்கிறார்? 1517. இந்த இப்ராஹிம் லோடி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து பாபரால 1526 பானிபட் போர்க்காலத்தில் தோற்கடிக்கப்பட்டார். இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வச்ச பாபர் முகலாய பேரரசை நிறுவினார். இந்த முகலாய பேரரசுன்றது அடுத்து பார்ப்போம். 2-3 பாயிண்ட்கள் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லோடி அரச வம்சம்ன்றது எப்போ தொடங்குது? 1451 தொடங்குது. யாரால? பகலூல் லோடியால. இந்த பகலூல் லோடி 1489 வரைக்கும் பதவியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட மகன் சிக்கந்தர் லோடி வராரு 1489 அவர் கலைகளையும் கல்வியையும் ஆதரிச்சாரு. ஆக்ரா நகரை இவர் தான் சிக்கந்தர் லோடி தான் உருவாக்குனாரு. அவரை தொடர்ந்து அவரோட மகனான இப்ராஹிம் லோடி 1517 வராரு. அப்படி 17 வந்ததுக்கு அப்புறம் நாட்டை ஆழ்ந்துட்டு இருக்கும்போது பாபர் என்பவரால் 1526 பானிபட் போர்க்களத்துல தோற்கடிக்கப்படுகிறாரு. அத்தோட டெல்லி சுல்தானியம்ன்றது மொத்தமா முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து முகலாய பேரரசு வந்து உருவாகுது. கடைசி அந்த பாக்ஸ் பாயிண்ட்டை பார்த்துட்டோன்னு வைங்களேன், இந்த பாடம் முடிஞ்சு பார்த்துட்டு போயிடுவோம். இஸ்லாமிய கலை மற்றும் கட்டடக்கலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டி கொண்டனர். அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கட்டினர். அவங்களோட குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்களா கட்டடங்கள், அதை வந்து நகரங்கள்லையும் புறநகர் பகுதியிலையும் கட்டிக்கிட்டாங்க. அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளும் டெல்லி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கட்டிக்கொண்டாங்க. இந்த மாதிரி புரியுதுங்களா? குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. குரான்ல இருக்கிற வரிகளை செதுக்கி வச்சிருப்பாங்க அந்த கதவுகள்ல, அந்த மாதிரி அவங்களோட பாணி இருந்துச்சு. இந்த கட்டடங்களோட வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைஞ்சிருந்துச்சு. இஸ்லாமிய கட்டடக்கலை பாணிகள் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இவங்க கட்டின கட்டடக்கலை எப்படி இருந்துச்சுன்னா, அதோட வடிவம் இந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷேப் வந்து பேசிக் ஷேப்னு சொல்லுவாங்கல்ல, கட்டடம் இந்த கனசதுரமா இருக்குல்ல, இந்த ஷேப் வந்து பாரசீக பாணி. ஆனால் இதுக்கு வெளியில இருக்க இந்த அலங்காரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்திய பாணியில இருந்துச்சு. அதனால இந்த பாணியை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா இந்தோ சாரசானிக் கலை வடிவம் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தோ சாரசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது எதுனா இஸ்லாமிய கட்டடக்கலை டெல்லி சுல்தானியர்கள் காலத்துல. இது எப்படி இருக்கும்? கட்டடங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா பாரசீக பாணியில இருக்கும். அதோட வெளியில இருக்க இந்த அலங்கார வேலைப்பாடுகள் எப்படி இருக்கும்னா இந்திய பாணியில இருக்கும். குதுப்பினார், அலை தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ் பால்பன் ஆகியோர கல்லறைகள், அப்புறம் வந்து தௌலதாபாத், பிரோஷாபாத் ஆகிய இடங்கள், இது எல்லாமே இந்த பாணியில அமைக்கப்பட்டது. எந்த பாணி? இந்தோ சாரசானிக் கலை வடிவம் பாணியில அமைக்கப்பட்டது. இது எல்லாமே மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த இது கொஸ்டினை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாணியில் அமைஞ்சிருக்கிறது பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டவங்களும் சொல்லிடலாம். சரிங்களா? கொஸ்டினா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். குதுப் மினார், அலை தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி, அப்புறம் மோத்தி மசூதி, 2 மசூதி பாட்டமா. அடுத்து வந்து 2 கல்லறைகள், இல்துமிஸ் அப்புறம் பாபரோட கல்லறைகள், அப்புறம் வந்து 2 நகரங்கள், தௌலதாபாத், பிரோஷாபாத். இங்கே நகரங்கள்ல இருக்கிற கோட்டைகள். அவ்வளோதான் முடிஞ்சுங்க இந்த பாடம். நீங்க 2 வீடியோ பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன்,
இந்த பயிற்சி வினாக்களாக போட்டு பாருங்க. சரிங்களா? இந்த பயிற்சி வினாக்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கரெக்டாக பதில் அளிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த பாடத்தை சரியாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி திரும்ப ஒரு தடவை கூட இந்த 2 வீடியோவும் போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.